ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடலூருக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து கணக்கு பண்ணால் ஒரு 10 கிலோமீட்டர் கணக்கு வருது. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் டு அந்த கடலூருக்கு போகிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் கணக்கு வரும். 8 கிலோமீட்டர் கணக்கு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் பீச்சுக்கு போகிறோம். நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த பீச்சு தெரியாது. ஸோ நானே கூகுளில் தாங்க போட்டு பார்த்தேன். ஒரு உண்மையை சொன்னால் எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க அந்த வெக்கமா இல்லை இப்படிப்பட்ட பீச்சு பாண்டியில் இருக்குதுன்ட்டு. ஸோ இந்தமாரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இப்போ இங்கே வந்து ஈடன் பீச்சுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ பைக் வந்து பார்க்கிங் பண்ணலான்னு வந்துக்கிறோம். பைக் வந்து இங்கே விட்டாச்சு. பார்க்கிங்க்கு எவ்வளோ காசுன்னு தெரில. ஸோ நான் அங்கே போய்ட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். பைக் எடுத்து வரவங்க பைக் வந்து இந்த சைடில் ஓரமாக விட்டுக்கலாம். பெரிய பிளேஸ்லாம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு ஓரமாக நம்ம அப்படியே விட்டுக்க வேண்டாம். ஸோ கார் எடுத்துகிட்டு வரவங்க வந்து அந்த சைடு இருக்குது. அது எல்லாம் எவ்வளோன்னு தெரில, நான் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து நம்ம பார்க்கிங் காசு கட்டோம் 20 ரூபாவா. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு காருக்கு. நம்ம வந்து பைக்கில் வந்து ஒரு பைக்கில் தான் வந்துக்கிறோம். சைட்லலாம் நிறைய கடைலாம் இருக்குது. மதியானம் வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால நிறைய கடைலாம் திறக்கல போல. இந்த வியூ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. போட்டிங்லாம் இருக்குது போல். ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கே அப்படி இப்படின்னு குளிக்கிறாங்க அவங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்க நம்ம கிட்ட கூட போய் பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குதுங்க. வெயில் வந்து ரொம்பவே கொளுத்துதுங்க. வெயில் ரொம்ப அடிக்குது. 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது. உனக்கு மேகம் கருக்குதாடா. டேய் இவனே என்னன்னு கேள்றா. நீங்க வர மாதிரி இருந்தா கொஞ்சம் ஒரு 4 மணி அது போல வரலாம். 4 மணிக்கெல்லாம் வந்தா நல்லா வெயில்லாம் கொஞ்சம் மாறி சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. எங்களாலே நடந்து போக முடியல, ஒரே வேர்வை தான். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பீச் மேப் வந்து பாருங்க. பரமா படிடா பரமா படிச்சு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பீச்சை பார்க்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இந்தமாரி நான் பார்த்ததே இல்லை. நம்ம மெரினா பீச்சு பார்த்துக்கிறேன், ராக் பீச்சு பார்த்துக்கிறேன் பாண்டிச்சேரியில். ஸோ இந்த பீச்சுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். சரி, அதான் நான் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்குலாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வரேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மற்றபடி வந்து ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வராங்க. ஃபாரினர்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து சைடில் லெஃப்ட் சைடில் வந்து கடலாம் நிறையா இருக்குதுங்க. நம்ம வரும்போது பார்த்துக்கலாம், நமக்கு தேவையான ஏதாவது வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் போல். சூப்பராக இருக்குதுங்க இடம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் உள்ளே போகிறோம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அங்கே போட்டு வெல்கம் டு ஈடன் பீச். இப்போ பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. என்ட்ரன்ஸு பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சும்மா வாங்க, வீட்டிலே இருக்காதிங்க, எங்கே வெளியே சுற்றுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நிமிஷம் இருப்போமான்றது யாருக்குமே தெரியாது. வெளியே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஒரு இதுவும் எப்படின்ட்டு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வீட்டில் கூட்டு வர மாட்டாங்க அப்படின்னா நீங்களே வந்துடுங்க, எதாவது ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க, பார்த்துக்கலாம். இதான் என்ட்ரன்ஸு. பார்க்க நல்லாவே இருக்குதுங்க. இந்த இடத்துல நார்மல் பீச் மாரி தான் இருக்குது போல். உள்ளே போய் பார்ப்போம் நான் எப்படி இருக்குதுன்னு தெரிலங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் சூப்பராக இருக்குதுங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல நின்றுட்டு நல்லா இருக்குதுங்க. ஐ எம் சேவிங் மை பீச். ஓகே, இது எல்லாருமே பண்ணால் நல்லா தாங்க இருக்கும். பார்க்க சூப்பராகவே இருக்குதுங்க. பீச்சில் நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சண்டேங்க. ஸோ சண்டேன்றதுனால கொஞ்சம் இந்த அளவு கூட்டமாக இருக்குது போல். இதோ பாருங்க, இந்த இடம் தாங்க கரெக்டாக ஒரு 4 மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன். எல்லா தொல்லையும் போயிடும். நமக்கு வந்து ஒரே டிப்ரெஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதே பீச் சைடு வந்துடுங்க. காற்று ஆனால் மரமே இந்த எங்கள் கிட்ட இல்லைங்க. ஆனால் காற்று ரொம்ப சூப்பராக அடிக்குதுங்க. இப்படி வந்து உட்காந்துட்டீங்கன்னா வச்சுக்கலாம், கரெக்டாக எந்த தொல்லையும் நமக்கு இருக்காது. இடம் வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குதுங்க. ஒரு குப்பை இல்லைங்க, அதில் பாருங்க ஏன்னா டஸ்ட்பின் இருக்குதுன்னு மிச்சம் எந்த இடத்துலையும் இல்லை. அங்கே பாருங்க, குப்பைன்னு பேசும்போது தான் அங்கே ஏதோ போர்டு வச்சுக்கிறாங்க. பேக் பின்னாடி ஏதோ போர்டு வச்சுக்கிறாங்க. வந்து தமிழில் வச்சுக்கிறாங்களா, அதனால எல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க போல. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும்.
வெளியே எதுங்க போட்டால் ஃபைன் போல, அதுவும் பயன்படுத்தி வச்சேன். வெயில் ரொம்ப கொளுத்துதுங்க, கொளுத்துது. என்ன வெயில் என்ன வெயில், 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். நீங்கள் மதியானம்லாம் வந்துடாதீங்க, ஒரு சாயங்காலம் அது போல் வந்து பாருங்கள். மதியானம் வந்தால் வேஸ்ட்டு தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸு வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. ஸோ அதான் சாயந்தரம் வந்தீங்கன்னா வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். இது வந்து லெஃப்ட் சைடு, இது இங்கே பாருங்கள். இந்த சைடில் கூட கட்டி வச்சுக்கிறாங்க போல் உட்கார்ற மாரி, அந்த இதுமாரி. இதோ அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த டென்ட்டு மாரி கூட கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கே போய் கூட உட்காந்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாகுது, தலை வலிக்குதே. ஸோ கைஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லஞ்சு கூட பிளேஸ் கூட இருக்குதுங்க அங்கே சைடில். அதெல்லாம் அவங்க உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய இதுமாரி போட்டுக்கிறாங்க, ஓரளவு உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க போல். ஃபேமிலியாக வந்தால் அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாங்க. அங்கே சாப்பிட்டாங்க வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ண பார்த்ததே இல்லை, அதுமாரி இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, நடக்கிறதுக்கும் நல்லா ஜம்முன்னு இருக்குது. பீச்சுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அந்தமாரி நல்லா இருக்குங்க. ஸோ யார் யார் காஃபி பிடிக்குமோ அதுக்குன்னு தனியாக வச்சுக்கிறேன் போகிறேன். ஸோ அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை தாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், அங்கே போய் பார்ப்பாங்க எப்படி இருக்குது கடை உள்ள எப்படி இருக்குதுன்ட்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து தண்ணி மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸ்விம்மிங் பூல்னு நினச்சி ஆர்வத்தில் பசங்க குதிச்சிட போகிறாங்க, அழுகு தண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளில் வந்தாச்சு. கடவுளில் வந்து பார்த்தீங்கன்னா கடை நிறையா ஜூஸ் கடை அதுமாரி இந்தமாரி அவங்க இது பண்ணுறாங்க. மேங்கோ ஜூஸ் இருக்குதான், அது இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக லன்ச் தாங்க. உள்ள ப்ரெட் ஆம்லெட்டு அது போல் தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குதுங்க. இதோ போயிட்டு வரேங்க, அதை போயிட்டு வந்து சாப்பிடுவோம். கண்டிப்பாக வரேன். நான் பாருங்கள் வியாபாரம் ஒன்றும் இல்லை போல, அப்படி இப்படின்றாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு. கடை தாங்க, உள்ளே ஃபுல்லாக கடை தாங்க. ரொம்பவே இடம் வந்து வந்து கூலிங்காக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது இடம். உள்ளே வரும்போது ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. எல்லாம் கேட்குறேன், மீன் வேறு மேகி எல்லாமே இருக்குது போல. ஆனால் இந்த போய்ட்டு வாங்க, உள்ளே போய்ட்டு வாங்க, கண்டிப்பாக வரேன். அதாங்க நம்மளே கலைக்கிறாங்க, உள்ளே போய்ட்டு வரேன்னா இந்தமாரி தான் சொல்லுவீங்க, வரமாட்டீங்க அப்படின்னு. ஃபுல்லாகவே கடை கூலிங்காக இருக்குதுங்க இந்த பிளேஸு. ஆளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து அழகாக உட்காந்துருந்தாங்க. அங்கே போட்டிங்லாம் கூட இருக்குது பாருங்க, அங்கே லெஃப்ட் சைடு போட்டிங்கு அது இதுன்னு இருக்குது போல. அழகாக இந்த பிளேஸு. இங்கே பாருங்கள், அவங்கள பாருங்கள். அதாங்க சின்ன பசங்க வந்து வளர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன பசங்க அவனெலாம் இங்கே வந்து விட்ட காலில் எடுத்துகிட்டு வந்து விட்டு அவனுக்கு பண்ணிட்டு விளாட்ருப்பாங்க ஜாலியாக. அதனால் இந்த இடத்துல வந்து சின்ன பசங்களை விட்டு நம்ம அப்படியே ஓரமாக உட்காந்துலாங்க. இப்போ ஏன்னா இந்த இடத்துல வந்து அவனுக்கு தான் வேலையே, நம்ம வந்து அவன் உட்காந்து அவங்கள வேடிக்கை பார்க்கறது தான். அப்படி இப்படின்னு ஜாலியாக விளாட்டுலாம் இருக்குது. இங்கே வராமல் இருந்தால் ஒரு 1500 அந்தமாரி வச்சுக்கணும். பசங்கள்லாம் கூப்பிட்டு அழகாக ஒரு காரில் வந்தீங்கன்னா வச்சுக்கலாம், அழகாக சூப்பராக இருக்குங்க. பசங்க விளாடு, பசங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அப்படின்னும் போது இங்கே வந்து அழகாக ஓரமாக உட்காந்துக்கலாங்க. இடம் ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம் என்னான்ட்டு. ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200ரூவாங்க. ஸோ அதான் இப்போ எடுக்க போகிறாங்க போல, ஒரு ஆளுக்கு 200ரூவான்றாங்க. அதாங்க பசங்க விளாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக எவ்வளோ ஹைட்டு போகுது அது பாருங்க. உள்ளே ஒரு மாதிரி கத்துறாங்க, சுனாமி வந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக போகுதுங்க இது. இங்கே பாருங்கள் பசங்கள்லாம் பாருங்கள், கார் ஓட்டுற மாதிரி ஓட்டுருக்காங்க அவங்க பண்ணிட்டு. பார்த்து நல்லாவே இருக்குது ரொம்ப. அதாங்க பசங்க விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். அது உள்ளே சாப்பாடுன்ட்டு வந்தோம், அந்த என்ட்ரன்ஸில் கொஞ்சம் சாப்பாடு கடை அது இதுன்னு போட்டுக்கிறாங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு நல்ல பிளேஸ் போல். இன்னும் நிறைய இருக்குதுங்க, இது பிளேஸ்லாம் இருக்குது, நிறைய மூடி வச்சுக்காங்க. இந்த இதெல்லாம் என்ன கடைன்னு எனக்கு ஒன்றும் தெரில. அதான் ஈவினிங் அது போல் திறப்பாங்க போல், சரியாக தெரில எனக்கு. ஏன்னா இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்படியே போது கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு கடைசியில் அவங்க அமுத்துறாங்க போல், அவங்க அமுத்துறாங்க அப்படியே வருது இந்த சைடு. இப்போ நின்ட்டாங்க, இறங்கிட்டு அடுத்து மேலே போலங்க, அவங்க பாட்டு மேலே ஏறுறாங்க, மேலே போல. அடுத்து போட்டிங்லாம் இருக்குதுங்க இங்கே, ஒரு ஆளுக்கு 200ரூவா போல் போட்டிங்லாம்.
போட்டிங்லாம் நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு பீச்சுக்கு போகிறேன், அங்கே ட்ரை பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பேரடைஸ் பீச்சுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்துட்டு இருக்குது, அதுக்கான வேறு சைடு போகிறேன். அது ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நான் போட்டிங்லாம் நான் அங்கே போய் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வராமல் இருந்தால் ஒரு ஃபோட்டோ ஷூட் லைட்டிங். நீங்கள் ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தால் கரெக்டாக ஈவினிங் அது போல் வாங்க. இந்த பிளேஸுக்கு கரெக்டாக ஈவினிங் ரீச் ஆகிற மாதிரி வாங்க. ஒரு 4 மணி அது போல். 4 மணிலாம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய கடலாம் இருக்கும் போல். 4 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கடலாம் நிறைய இருக்கும் போல். நீங்கள் அதே பார்க்கலாம். அப்படி பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நம்ம கிளம்புறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோனா எடுத்து போகிறேன் பாருங்கள். ஸோ நான் என்ட்ரன்ஸில் போய் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பேனர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூபா ட்ரைவிங் பண்ணுறாங்க. அப்படி யாராவது நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அது கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் அவங்கள இது பண்ணிக்கலாம். கார்டெலாம் இருக்குது, யாராவது மொட்டை கிட்ட அடிச்சா வாங்கி போட்டுவாங்க. சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல அந்த பத்திரம். அதான் நிறையா லேடிஸ்க்கும் இருக்குது, லேடிஸ் மாடல் இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஒரு 5 கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம அக்கா கிட்ட கேட்டேன், பீச் வந்து 6:30யோட க்ளோஸ் தான். அப்புறம் இங்கே கடை இடன்னா ஒரு 7 o'clock வரைக்கும் இருக்கும் போல், சாயங்காலம் ஒரு 7 o'clock வரைக்கும் இருக்கும் போல். ஸோ அதாங்க நீங்கள் 4 மணிக்கு வாங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் 4 மணிக்கு வந்தால் வெயிலும் கரெக்டாக இதுவாக இருக்கும். சூப்பராக அழகாக வந்து குழந்தைங்களை கூப்பிட்டாங்க, சுற்றி பார்த்துட்டு போயிடலாங்க. எல்லாம் இங்க பாருங்க செல்ஃபிக்கு. கருமம் புடிச்ச நாயே, இந்த நாய் எங்க போனாலும் பஸ் ஒத்துக்காம வாந்தி எடுக்குது. இது என்ன நடந்தாலும் பிரச்சனையே இல்லன்னு போட்டோ எடுக்குது. நீ இப்படி போன் பேசி எங்க உசுர எடுக்கிற. நீங்க எல்லாம் ஏன்டா ஐவிக்கு வரீங்க? என்ன அதான் போன் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்த சுத்தி பார்க்கணும் தானே வந்தோம். மாப்பிள நான் மட்டும் வந்தா போதுமா? என் ஆள் வரல மாப்பிள. ஏய் உன் ஆளு வேற டிபார்ட்மெண்ட்ரா, நம்ம கூப்பிட்டோம் வரல. ஆமா, அதனாலதான் உங்களுக்காக நான் வந்தேன்ல, இப்ப அவளுக்காக நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன். அது நீ வீட்டுல உட்காந்து பேசிட்டு வர வேண்டியதானே? நான் உங்களுக்காக தானே வந்தேன். சொல்றாமோ சரி. இந்த நாய் வேற. அதாங்க சைடில் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு அப்படி இப்படின்னு தானே அங்கே இருக்குது. நீங்கள் மாதிரி அழகாக சாப்பிட்லாம். எல்லாமே எல்லாம் உள்ளே சூப்பராக இருக்குதுங்க, பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லாவே இருக்குது. கடையும் நிறையா இருக்குதுங்க உள்ளே, எந்த பக்கம் திரும்பினாலும். ஓகே கைஸ், அதாங்க கைஸ், என்னால் முடிஞ்ச அளவு இந்த ஈடன் பீச்சை காட்டினேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் ஃபுல்லாக காட்டுறேங்க. என்னால் முடிஞ்ச அளவு பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து ஒரு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க. நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் தரீங்களோ அந்தளவு நான் எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க வீடியோ எடுத்து போட. ஸோ நம்ம ஒன்றுமே வேணாங்க, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தட்டி கொடுங்க, தட்டி விட்டுறாதீங்க.